இரத்தத்தால் வழிந்தோடும் காசாவில் இருந்து சிறுவனின் கண்ணீர் வரிகள். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 10 அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் உடன்படிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருகிறது. இதன் விளைவாக உயிரிழப்புகள் அதிகரிப்பதுடன் மனிதாபிமான நெருக்கடிகள் தொடர்கின்றன. பலஸ்தீன சுகாதார அமைச்சின் தரவுகளின்படி கடந்த மாதம் போர் நிறுத்த காலத்தில் மட்டும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் 738 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 2000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். போர் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 72,000 தாண்டியுள்ளது. இந்த எண்ணிக்கையில் கவலையான விடயம் என்னவென்றால் இறந்தவர்களுள் பெரும்பாலானவர்கள் குழந்தைகளும் பெண்களும். இவற்றுக்கப்பால் 1,72,000 பேர் காயமடைந்துள்ளனர். இதேபோல் பல்லாயிரக்கணக்கானோர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருப்பதாகவும் தகவல்கள் அறியும் மையம் அறிவித்துள்ளது. காசாவில் உள்ள மக்களில் 10% கொல்லப்பட்டிருக்கலாம், அதைவிட காயமடைந்து அங்கவீனர்கள் ஆக்கப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28 ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து காசாவிற்கான எல்லை கதவுகளை இஸ்ரேல் மூடியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி 50 நோயாளர்கள் சிகிச்சைக்காக ஒவ்வொரு நாளும் வெளியேற அனுமதிக்க வேண்டும். ஆனால் பிப்ரவரி மாதம் 28 முதல் வெளியேற வேண்டிய 7,800 நோயாளிகளில் 625 நோயாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான இறுக்கமான நிலையிலும் அதிகார பலமுள்ள இஸ்ரேல் மக்களை கொன்று குவித்து பிணவாடையில் குளிர் காய்கிறதே தவிர மக்களின் நிலையை மாக்களின் நிலைகளாக கருதுகின்றனர். ஐநா சபையின் அறிக்கையின்படி 4,000 குழந்தைகள் உட்பட 18,500 நோயாளர்கள் அவசர சிகிச்சைக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். உணவு மற்றும் மருந்து பொருட்கள் விநியோகிக்க இஸ்ரேல் கடுமையான கட்டுப்பாடு விதிப்பதால் காசாவில் கடும் பஞ்சம் நிலவி வருகிறது. சர்வதேச உணவு பாதுகாப்பு அமைப்பின் அறிக்கையின்படி காசாவின் 77% மக்கள் மிக மோசமான உணவு பாதுகாப்பினை எதிர்நோக்கி வருகின்றனர். தினம் தினம் குண்டுகளால் துளைத்தெடுக்கப்படும் காசா பற்றி 10ஓடு 11ஆக பேசிவிட்டு உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஹோர்மோஸ் நீரிணை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு நாம் பேச சுயநலம்தான் காரணம். பெட்ரோல் வேணுமென்று சிந்திக்கும் எமக்கு கண்ணுக்கு முன்னால் பறிபோகும் உயிர்கள் பற்றி சிந்திப்பதில்லை. காரணம் இதுவும் ஒரு சுயநலம்தான். இவ்வாறான சுயநலவாதிகள் வாழும் இடத்தில் அனைவரையும் கண்ணீரில் நனைத்தது ஒரு சிறுமியின் மரணம். ஆம், வடக்கு காசாவில் பெய்த் லாஹியாவில் உள்ள அரபு உபைதா பின் அல் ஜாரா என்ற பாடசாலையில் தனது வகுப்பு நண்பர்களுக்கு முன்னால் ரிதாஜ் ரிஹான் என்ற 9 வயது சிறுமி சுட்டு கொல்லப்பட்டார். இந்த கொடூரமான சம்பவம் அரங்கேறியது பாடசாலையில்தான். ஆண்டு 3 படித்த ரிஹாத் ரிஹானா ஒரு தற்காலிக கூடார வகுப்பறையில் அமர்ந்து கணித பாடத்தில் 4 இலக்க எண்களை கழிக்கும் கணக்குகளை செய்து கொண்டிருந்த பொழுது அருகில் நின்றிருந்த இஸ்ரேலிய படையினரால் தலையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். 40 பேர் கொண்ட கூடார வகுப்பறையில் கேட்டது மரண ஓலம். 4 பக்கமும் குழந்தைகள் சிதறி ஓடினார்கள். துளைத்து சென்ற துப்பாக்கி ரவையுடன் அல்ஷிபா மருத்துவமனைக்கு கைத்தாங்கலாக கொண்டு செல்லப்பட்டார் ரிஷாத் ரிஹானா. தகவல் அறிந்து பெற்றோரும் நடைப்பிணமாக மருத்துவமனைக்கு சென்றார்கள். கடைசியில் ஒரு முறையாவது உயிரோடு பார்க்க வேண்டும் என்று ஓடிய பெற்றோரின் உயிர் ஊசலாடும் அளவுக்கு மருத்துவமனை வட்டாரம் அறிவித்தது ரிஷாத் ரிஹானா உயிரிழந்து விட்டார் என்று. ரிஷாத் ரிஹானாவின் மரணத்தை அடுத்து அத்தனை கூடாரத்திலும் இடைவிடாத மரண ஓலம். யாருக்கு யார் ஆறுதல் சொல்வார் என்ற நிலையை கடந்து அவளது உடல் நல்லடக்கத்துக்காக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தை நேரில் கண்ட 39 குழந்தைகளும் திகில் அடைந்து விட்டார்கள். இந்த நிலையிலும் அவரது பள்ளி தோழன் சொன்ன வரிகள் சர்வதேசத்துக்கான அறைகூவல். We were sitting in our classroom when it happened. It was maths time. Our teacher was showing us how to subject 4. I was so focused on my notebook and my friend Ritan Ritan was right in his middle of his exercise.
hadn't finished his page yet, then there was a terrible noise. A bomb hit our school, and it hit Rion's head. Everything changed so fast. My school book isn't white anymore. It's soaked in Ritan's blood. Before the math started, we learned about fruits. Ritan really loved apples, orange, and bananas. Every day now, bombs explode and burn everything. All our houses are broken and destroyed. I look at where our school used to be, and it feels like the building itself is shedded in tears. It isn't there anymore. When the teacher calls out names, the boys, our classroom, there are so many gaps. We keep waiting for them to answer, but they don't come anymore. I am very scared to go back. I don't know if they will shoot me next. If they do, my mom and dad will cry just like Ritan's parents are crying right now. I can't stop thinking about the playground. It's not a playing anymore because there are blood everywhere. I am not hungry. I don't want to eat. I just want the bombs to stop. No, ஒவ்வொரு நாளும் குண்டு விழும். shoot me next. எங்கள் வீடெல்லாம் குண்டு விழுந்து உடைந்து விட்டது. My mom நாங்கள் நீண்ட நாட்கள் பள்ளிக்கூடம் போகவில்லை. just like சரியாக பசிக்கிறது. சாப்பாடு சாப்பிட இல்லை. தண்ணீர் விடாய்க்கிறது. குடிக்க தண்ணீர் இல்லை. playground பள்ளிக்கூடம் வந்தால் தொண்டு நிறுவனங்கள் வழங்கும் சாப்பாடு, ஜூஸ் எல்லாம் கிடைக்கும். அதுதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் வருகிறோம். am not இன்றைக்கு நாங்கள் கணித பாடம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் நண்பி ரிதாத் ரிஹானாவின் தலையில் ஆமிக்காரன் சுட்டுவிட்டான் என்று கூறிய காட்சிதான் இன்று சர்வாதிகாரிகளின் பிடரியில் சுத்தியலால் அடித்தது போல் ஆகிவிட்டது. அதிகார வர்க்கத்தின் பிடிவாதம், ஆணவம், அலட்சியம், அசமந்தம் அத்தனையும் பிஞ்சுகளின் உள்ளத்தில் விளையாடுகிறது. காசா என்ற ஒரு நாடு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆடும் இஸ்ரேலுக்கு மகுடி ஊதும் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ஆதிக்கத்தால் அதிகாரம் செலுத்தி வருகிறார்கள். உயிர்களை கொன்று ஒரு இனத்தை அழித்து சாம்பல் மேட்டில் சரித்திரம் படைத்தாலும் மனிதாபிமானத்தில் தோற்று விட்டீர்களே நீங்கள். மனிதாபிமானம் செத்த பின் ஆட்சி இருந்தென்ன, இல்லாமல் இருந்தென்ன, எல்லாம் ஒன்றுதான்.